வணக்கம். இது வந்து கண்ணகி நகர் ஹாஸ்பிட்டலு. இங்க வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து வயிற்றுலேயே இறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த நிகழ்வு இங்க நடந்திருக்கு கண்ணகி நகர்ல. இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய சொந்தக்காரங்க. சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. நேற்று காலையில செக்அப் வந்துக்கிறாங்க சார். எப்பவுமே நார்மலா மாசம் வர மாரி வந்தோடனே என்ன பண்ணிக்கிறாங்க, உனக்கு அடுத்த மாசம் டேட் 25ஆம் தேதி இங்கேயே வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறியான்னு கேட்டுக்கிறாங்க. சரி பண்ணிக்கிறேன், நான் கிட்ட தானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறான். நைட் என்ன பண்ணா அவளுக்கு வயிறு வந்து டைட்டா இருக்குது. டைட்டா இருக்கும் என்ன பண்ணிக்கிறேன், என் தம்பியை இட்டுக்குன்னு இங்க வந்துக்கிறான். ஒரே ஒரு குரோசின் மாத்திரையை கொடுத்துட்டு, இது உனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குதுமா, அந்த ஸ்கேன் கூட இல்லையா, அந்த துடிப்பு தான் பார்த்து இவன் ஸ்கேன் நினைச்சுன்னு இருக்கிறான். பார்த்துட்டு உனக்கு குழந்தை எல்லாம் நல்லா இருக்குது, அடுத்த மாசம் தானே உனக்கு டேட்டு, இன்னும் ஒரு குரோசின் மாத்திரையை கொடுத்துட்டு இவளை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நேத்து நைட் ஒரு 9:30 இந்த என் தம்பி பொண்டாட்டி பேரு மெஸ்ஸி இவன் வந்துட்டு இருக்கிறா. நைட்டு வந்துருவான சொன்னா, இந்த மாதிரி எனக்கு அடுத்த மாசம் தான் சொல்லிருக்காங்க, அதனால எனக்கு இப்ப பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அக்கா. பொறுக்கிற ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்குமா டைட்டா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அக்கா. காலையில நான் கேட்டேன், என்னடி எப்படி இருக்குதுன்னு. இல்லக்கா எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்குது, அப்பப்ப எனக்கு வயிறு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரிம்மா நீ திருப்பி ஹாஸ்பிட்டல போய் பாருன்னா சொல்றாங்கன்னு பாருமா, நாங்க எல்லாம் வேலைக்கு போயிடும். ரொம்ப அவளுக்கு இடுப்பு வயிறு வலி எடுத்துட்டு இருக்குது. வயிறு வலி எடுக்க என்ன பண்ண, எனக்கு போன் அடிச்சா. ஏக்கா எனக்கு அவ கூட பண்ண முடியாத, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பண்ணாங்க. ஏமா அவ ரொம்ப துடிக்கிறாமா, வயிறு வலிக்குதுன்னு. இவளுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை ஆபரேஷன் ஆச்சு, ரெண்டாவது குழந்தை வயிறு வலிக்குதுன்றால சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ண இங்க இட்டுன்னு வந்தோம். இட்லு வர டாக்டர் இல்லையா, இவங்க சொல்லுமா சொல்லக்கூடாது. நாங்க வரும்போது ஒரு 11 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில வரும்போது இவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் இல்லன்னு சொல்ல ஸ்ட்ரெயிட்டா மேல இட்னு போயிட்டு ஆயமா கை க்ளோஸ் போட்டு ஆயமா பார்த்தாங்க. இது எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டு ஏமா ஆயமா போய் கை க்ளோஸ் போட்டு பாக்குறாங்க. நாங்க ஆபரேஷனுக்கு யாரா கை க்ளோஸ் போட்டு பாப்பாங்களா என்னடா. அதுக்கப்புறம் என் தம்பி சொல்றான், ஒரு 3/4 அவர்கிட்ட அந்த பொண்ணு அங்கேயே வச்சு நின்றுட்டு ஆம்புலன்ஸ் வரணும் நீ வக்காரு. என் தம்பி ஆட்டோ ஓட்டுறான் சார், சீரியஸ் சொல்லிதான் என் தம்பி இட்டு போயிருப்பான்ல. எதுவுமே அவங்க சொல்லல. நாங்க என்ன பண்ண, ஆம்புலன்ஸ் அங்க போனோம். படுக்க வச்ச 5 நிமிஷத்துலயே கர்ப்பப்பை ஃபுல்லாவே ரத்தம், அந்த இது பிஞ்சுக்குச்சுமா, ரத்தம் எல்லாம் செதுறிச்சு, நஞ்சு கொடி பிரிஞ்சு எல்லாமே இதுவாயிடுச்சு. யார் எங்க பாத்தீங்க, நீங்க நேத்த இட்டுன்னு வர வேண்டியதானே. மாசம் இந்த மாசம் அவளுக்கு பொறுக்கிற மாசமாச்ச இல்ல, அடுத்த மாசம் தான் டேட் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்க போய் பாருங்க. இந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கே எங்களுக்கு இப்ப என்ன பண்றது. நீங்க 10 மணிக்கு இங்க வந்தீங்க, இங்க இருந்து எப்போ ரிட்டர்ன் இங்க இருந்து அப்போ ஆயிடுச்சு 12 ஒரு 5-10 நிமிஷம். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் அந்த பொண்ணு பிபி அது பண்ணி பிபி செக் பண்ணிட்டு அது பண்ணிட்டு உக்காரச்சு. இருடி கத்தாதடி, இருடி கத்தாதடின்னு அந்த பொண்ணு ஆயமா பண்ணிக்கிறாங்க. ஆயமா கை க்ளோஸ் போட்டு பார்த்தோம்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப வலி வந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்குது எங்க அம்மா கிட்ட. அங்க போனோன்னுமே ஒரு செகண்ட்ல குழந்தை இறந்துச்சுமா, உன்ன மட்டும் தான் காப்பாத்துக்கு நாங்க எப்படி அவங்க இப்ப சீரியஸா நாங்க வந்தது 3-4:30 மணிக்கு வந்தோம் சார். இன்ன வரைக்கும் நாங்க உன்ன போன் பண்ணி கேட்கல. அவங்களும் சீரியஸா தான் இருக்கிறாங்க. 24 கோஷா குழந்தைய செக் பண்ணி பார்த்து சொல்றாங்க, குழந்தை நல்லா இருக்குது. யார் சொல்லி இவங்க சொல்லிக்கிறாங்க, குழந்தை வந்து கண்ணாடி ரூம்ல வைக்க சின்ன குழந்தையா இருக்குது. ஒரு ஸ்கேன் நீங்க எடுக்கல, எப்படி சின்ன குழந்தையாகுது சொல்லிருப்பீங்க. அங்க போனா 3:10 என் குழந்தை வெயிட், அவ்வளவு வெயிட் ஆகுது. குழந்தை நல்லா இருக்குது. அவங்களும் தூக்கி கொஞ்சுறாங்க. ஆமா, ஏன் நீங்க நைட்ட வயிறு இருக்க மாதிரி அவங்க சொல்லி அம்புலியா, நீங்க போய் கேளுங்க அப்படின்னா. அப்ப இது என்ன ஹாஸ்பிட்டல் சார்? இப்பதான் சரி ஒரு நிமிஷம் சார், ஆயமா பாப்பாங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் ஆயமா பாப்பாங்க? அதே திருவள்ளூர்ல தான், அதே கவர்மெண்ட்ல தான் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இல்லையே, இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஆயமா வந்து பாக்குறாங்களா, அதோட வெளியே வந்துருவாங்க. போன வருஷம் என் குழந்தை 7 மாசம் குழந்தை, ஏன் குழந்தை பஸ்ட் ஆச்சு. பஸ்ட் குழந்தைக்கு கை 2 பெயிண்ட் வேலை செய்யறான் சார். கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய ஜிஹெச்லயும் அதுலயே செட்டிநாட்டியும் பணத்தை கொட்டி அந்த புள்ளைய நடக்க வச்சான். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அரசாங்கத்துக்கு? நான் என்ன சொல்ல வரேன் சார், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க கூடாது சார். இவங்க ஏன் சொல்லல,
வாட்ல 3 நாள் தான் ஆபரேஷன் பண்ணுவோம். டாக்டர் சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. என்ன பண்ணும்? வெளிய கிளினிக் போட சொல்லுங்க போதும். யாரும் வர மாட்டாங்க. ஆயம்மா இப்ப